நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான LK அத்வானிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு அத்வானியின் பங்களிப்பு மகத்தானது என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். RSS தொண்டராக இருந்து பாஜகவின் நிறுவன தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் LK அத்வானி எனப்படும் லால் கிருஷ்ண அத்வானி. 1927 ஒருங்கிணைந்த இந்தியாவில் கராச்சி நகரில் பிறந்தார் அத்வானி. தனது 14வது வயதிலேயே கராச்சியில் இயங்கி வந்த RSS அமைப்பில் இணைந்து முழு நேர ஊழியராக பணியாற்றினார். 1951ஆம் ஆண்டில் ஷியாம் பிரசாத் முகர்ஜி தொடங்கிய ஜனசங்கத்தில் RSS இணைந்ததால் அதிலும் உறுப்பினராக சேர்ந்தார். பின்னர் 1977 ஜனதா கட்சி தொடங்கப்பட்டு மொரார்ஜி தேசாய் பிரதமரான போது தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரானார் அத்வானி. 2 ஆண்டுகளில் மொரார்ஜி தேசாய் ஆட்சி கவிழ்ந்துவிட்ட நிலையில் 1980 வாஜ்பேயியுடன் இணைந்து அவர் தோற்றுவித்த கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி. பாஜக தொடங்கியதிலிருந்து சுமார் 6 ஆண்டுகள் வாஜ்பேயி தலைவராக இருந்தாலும் அதன் பிறகு பல முக்கிய தருணங்களில் தலைவராக இருந்தவர் LK அத்வானி. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக 1990 நாடு முழுவதும் அத்வானி நடத்திய ரத யாத்திரைதான் தேசிய அரசியலில் ஒரு முக்கியமான திருப்புமுனை. ஏன்னா 90களில் அவர் ஆரம்பித்த அந்த ரத யாத்திரை அதுதான் பிஜேபியுடைய அரசியல் வரலாற்றிலேயே பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. வட இந்தியாவில் அரசியல் சமன்பாடுகளை அந்த ஈக்குவேஷன்ஸை எல்லாம் மாற்றி அமைத்தது. வெறும் 2 இடத்தில் இருந்த 2 எம்பிக்களை மட்டும் பெற்றிருந்த பிஜேபி இன்னைக்கு 303 எம்பிக்களுடன் திகழ்கிறது என்றால் அத்தகைய அடித்தளம், அதற்கான அந்த அடித்தளத்தை, அந்த அஸ்திவாரத்தை போட்டவர் அத்வானி அவர்கள். அத்வானி மேற்கொண்ட ரத யாத்திரையின் முடிவில் 1992 கரசேவகர்களால் இடிக்கப்பட்டது அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி. 1998 தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று வாஜ்பேயி பிரதமராக பதவியேற்ற போது அந்த ஆட்சியில் உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் பதவி வகித்தார் அத்வானி. கடந்த ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற்ற ராமர் கோயில் நிகழ்ச்சியில் அத்வானி பங்கேற்கவில்லை. அத்வானிக்கு தாமதமாக அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் அவர் தனது உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. பாஜக நிறுவனர்களில் ஒருவரும் பாபர் மசூதி விவகாரத்தை நாடு முழுவதும் பரப்பியவருமான அத்வானியே அயோத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்பது தடுக்கப்பட்டதாக சர்ச்சைகள் எழுந்தன. இத்தகைய சூழலில்தான் அவருக்கு நாட்டின் மிகவும் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை அறிவித்துள்ளது மத்திய அரசு. இதை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்து நம் காலத்தின் மிகவும் மதிக்கப்படும் அரசியல்வாதிகளில் ஒருவரான அவர் இந்தியாவின் வளர்ச்சிக்கு செய்த பங்களிப்பு மகத்தானது என குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடி. அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது தனக்கு மிகவும் உணர்ச்சிகரமான தருணம் எனவும் அவருடன் பழகுவதற்கும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்ததை பாக்கியமாக கருதுவதாகவும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக பெரிய பத்மநாபன்.